அவங்க எப்போதுமே ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசு, வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்த ஒரு ஆத்மா. இன்னைக்கு சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ரிப்பீட்டர் ஸ்டேஷன் இருக்கு. அது இருக்கணும், அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு வரையறுக்கிறதுக்கு அவர் பாடுபட்டது வந்து ரொம்ப அதிகமான இது. ஹோல் ஆஃப் இந்தியாவில் 1987 இந்த ஹாபியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1991 அவர் கால் சைன் வாங்கினாரு. அன்னைக்கு என்னை அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண நண்பர் வந்து V3A அரசு. அவர் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. முத நாள் அவங்க நான் என்ன பார்த்து அவர் கூட எப்படி பேசி எப்படி பழகணும், கடைசியில் இறக்குற வகையில் அதே மாதிரி அதே ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் இருந்தார். எனக்கும் அவருக்கும் 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். கடந்த ஒரு 15-16 வருஷமா அவருடைய பேச்சு மூச்சு எல்லாமே வந்து டிசிடி ரிப்பீட்டர் தான், வேற எதுவுமே கிடையாது. எப்போ பேசினாலும் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அது இப்படி பண்ணணும், இந்த இது அங்கே கிடைக்கல, இதுக்கு என்ன வாங்கலாம், இது எங்கே கிடைக்கும், இதே தான். வேற எந்த விதமான பேச்சு இது எதுவுமே கிடையாது. முதல்ல 2005 வந்து GRJ கிரேக் வீட்டில் இவங்க எஸ்வி ராஜுவோட சேர்ந்து முதல்ல ஒரு சின்ன ரிப்பீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ தூரம் வேலை செய்யுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பண்ணாங்க. அதுதான் அவருடைய முதல் முயற்சி. அதுக்கப்புறமேல ஒரு மான்ஃபோர்ட் ஸ்கூல் பின்னாடி ஒரு இடத்துல ஒரு ரிப்பீட்டர் போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கஷ்டப்பட்டு VKT கண்ணன் வெங்கட் அவருடைய உதவியோட ஒரு தண்ணி லாகையினுடைய பாகத்தை வாங்கி அதை கட் பண்ணி அது இடமா அமைச்சு அந்த இடத்துல ரிப்பீட்டர் இருந்தது. அங்கே சில பிரச்சனைகள் இருந்ததுனால நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இதுக்கப்புறமேல இந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் அமைச்சு இது பண்ணாங்க. அதே மாதிரி மெட்ராஸில் நாங்கள் முதல் UHF ரிப்பீட்டர் போட்டபோது நீங்கள் மட்டும் UHF ரிப்பீட்டர் போட்டீங்க, நாங்களும் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிக்காக இறங்கி OBR மூலம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களும் UHF ரிப்பீட்டர் போட்டாங்க. ஸோ இப்போ ஹோல் ஆஃப் இந்தியாவில் 2 இடத்துல தான் UHF ரிப்பீட்டர் இருக்குது. ஒன்று சென்னையில், இன்னொன்று திருச்செங்கோடில், வேறு எங்கேயுமே இல்லை. ஒரு ரிப்பீட்டர் ஸ்டேஷன் போடுறதுன்றது வந்து ஒன்றும் ரொம்ப சுலபமான வேலை இல்லை. அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து எக்யூப்மெண்ட் வாங்குறதுலேருந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. இவ்வளவு வாங்கினதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சில டெஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் வேணும். லைக் ஸ்பெக்ட்ரம் அனலைசர்லேருந்து ஒரு ஆசிலோஸ்கோப்லேருந்து எல்லாம் வேணும். எல்லார்ட்டையும் எல்லா பொருளும் இருக்காது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்திட்ட போய் நம்ம கேட்டு வாங்கி எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே வாங்கி தான் வீட்டில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரிப்பீட்டர் செய்யறதுக்கோ மற்ற எக்யூப்மெண்ட் செய்யறதுக்கோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டெஸ்ட் எக்யூப்மெண்ட் ஸ்டேஷன் வச்சிருந்த ஒரே இடம் அவர் வீடு வண்டி தான். அதுக்காக அவர் செலவு பண்ண பணம் வந்து இன்னைக்கு அவர்கிட்ட இருந்ததுன்னா அந்த பணத்தை அவருடைய தொழிலையோ இல்லை மற்ற இதுலேயோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் இதுக்காகவே ஃபுல்லாக முழுக்க அவர் செலவு பண்ணாங்க. அதே மாதிரி 2007 இங்கே ஹேம்பஸ் நடந்தது, 2009 ஹேம்பஸ் நடந்தது, ஏற்காடு மீட் நடந்தது. 2 ஏற்காடு மீட்டுக்கும் வந்த SWL ஹேம்ஸ் வகையில் ஒவ்வொருத்தரையாக பார்த்து வாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தங்கறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்குன்னு ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்ட முதல் மனிதர் அவர் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாராவது வந்தாங்கன்னா வரலாம் போகலாம் அப்படின்னு இருக்க இல்லாமல் ஒவ்வொருத்தரையாக இண்டிவிஜுவலாக பார்த்து இண்டிவிஜுவலாக அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்க வெளியே அனுப்புற வகையில் அவர் செஞ்ச செயல் வேறு யாரும் செஞ்சது கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு பர்சனலாக நிறையா உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. முதல் ஒரு பிசி போர்டு டியூப்ளெக்ஸ் பண்ணி அது ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணாமல் இருந்தது. அதை வந்து நண்பர் அரசு மூலயமா அவங்க வீட்டுக்கு தான் கொண்டு வந்தோம். அவர் வீட்டில் டெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டில் போட்டு ஒரு 15-20 நாள் வேலை செய்ய விட்டு அது எப்படி இருக்குன்றதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்த உதவி. முதல்ல அவர் பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு இதுக்காக வரோம் அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, நேராக சேலத்துக்கு வாங்க, சேலத்துலேருந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்,
நேராக போனோன்னா அந்த வேலை தான் பார்க்கணும், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி நண்பர் கணேஷ் கல்யாணம், எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் வந்து சேலத்தில் நடந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் UHF டியூப்ளெக்சர் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி UHF டியூப்ளெக்சர் வாங்கிட்டோம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, டியூன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொன்னோடனே, நீங்கள் காலையில் ட்ரெயினில் கிளம்பி வாங்க, அதுக்குள்ளே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்த உடனே கல்யாணத்துக்கு கூட நேராக போகல, ரிசப்ஷன் கூட போகல, நேராக இங்கே வந்து மணிகண்டன் ஒரு நண்பர் இருக்கார். அவர் வீட்டில் தான் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இருக்குது. அவர் வீட்டில் போய் அதை டியூன் பண்ணி ராத்துக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அதை போட்டு டெஸ்ட் பண்ணி வேலை செய்தான்லாம் பார்த்துட்டு, திருப்பி அடுத்த நாள் காலையில் கல்யாணத்துக்காக போகணுமே அப்படின்னுட்டு ஏர்லி மார்னிங் வந்து KMR ஊர்லேருந்து வந்திருந்தார். KMR ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு போய் ஜஸ்ட் ஹலோ சொல்லிட்டு திருப்பி அவங்க வீட்டில் போய் எல்லாம் டியூன் பண்ணி உடனடியாக நீங்கள் ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லி 2 மணிக்கு எனக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டு நான் 9 மணிக்கு மெட்ராஸ் போய் நான் மெட்ராஸில் டெஸ்ட் பண்ணுறதுன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தூங்கினேன். அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் சர்வீஸ் யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஏலகிரியில் ஒரு ரிப்பீட்டர் போட்டிருந்தோம். அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நீங்கள் வாங்க, ஒரு நாள் நேரில் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாள் உடனடியாக கிளம்பி வந்து அவர் ஓபியா இவங்கெல்லாம் வந்து அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தெரிந்து கடைசியாக அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிப்பீட்டர் சைட்டில் உட்காந்து வேலை செஞ்சதுன்றது அந்த ஒரு இதுதான். அதுக்கப்புறமேலு வந்த பிறகு என்ன பண்ணாரு, இந்த டியூப்ளெக்ஸ்ன்றாங்க, இது என்ன ஒரு பெரிய விசேஷமா, இது நம்ம பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதம் வேற எந்த வேலைகளையுமே பார்க்காம பெங்களூர், சென்னை, பெங்களூர் அண்ட் ஈரோடில் உட்காந்து ஒரு டியூப்ளெக்ஸருக்கு எல்லா மெட்டீரியலையும் வாங்கி அது பக்காவாக செஞ்சு டியூன் பண்ணி, அது வாங்கினதில் பாட்டு மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதில் UHF டியூப்ளெக்ஸரையும் பண்ணி பார்த்து, அன்னைக்கு இரவு கடைசியாக பேசுனது நான் 2யும் பண்ணிட்டேன், 2 எனக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னதான் என்னோட கடைசியாக பேசினேன். அடுத்த நாள் காலையில் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சது திருச்செங்கோடு ரிப்பீட்டரும் அவருக்கு பேத்தி சோபிதா தான். எப்போ பார்த்தாலும் சோபிதா இல்லைன்னா ரிப்பீட்டர், இதை 2 தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. அவர் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து ஒரு வாட்டியாவது ஃபாரின் போகணும், அதுவும் சைனாவுக்கு போகணும், போய் அங்கே நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கு, நம்ம பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அது கடைசி வரையில் நிறைவேறல. அதே மாதிரி நான் அவர்கிட்ட ஒன்று ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம், அதுவும் நினைக்கல. ஒரு வாட்டியாவது அவர் பேண்ட் ஷர்ட்டில் போட்டு பார்த்துருந்தோம், பேண்ட் ஷர்ட்டோட அவர் பார்க்கணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். கடைசி வரையில் அது எங்களால் முடியல. அவருக்கு ரொம்ப பழைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜானகி, சந்திரபாபு இவங்க பாடின பாட்டுங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எங்கே இருந்தாலும் அந்த பழைய பாடல்கள் எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டு அது சீடியாக வாங்கி அதை கேட்கறதுன்றது, இரவில் கேட்கறதுன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விசேஷம். எதுக்காக டாக்டர் FTF தேவராஜன் அவர் ஒரு பழைய பாடல்கள்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட பாட்டெல்லாம் வாங்கி சீடியாக இது பண்ணுவார். நண்பர்களோடைய வாழ்ந்து நண்பர்களுக்காகவே இருந்து எங்களை விட்டு நட்போடு பிரிந்த திரு பன்னீர்செல்வத்துக்கு எங்களது இதயம் கடந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி. நன்றி தீபன்.